இந்த மகன் இந்த வயிறு நிறைஞ்சி அவர் இன்னும் ஒரு தரம் அந்த வயிற்றில் இருக்கிற மாதிரி அப்படி சரியான கஷ்டமான ஒரு பாதையில எனக்கு சரி வருது இல்லையே ஒன்றும் இப்படித்தான் என் பிள்ளைக்கு ஒரு 10 ரூபா நான் கொடுத்தது இல்லை. அவர் வந்து அந்த மியூசிக்ல போய் அந்த பேண்ட்ல போய் பாட்டு படிச்சு அதுல வார காசு எடுத்ததை அவர் யூனிவர்சிட்டி முடிச்சோம். அதான் பிடிச்சிருக்கான். புது யுகம் எழுதிடும் புதிய யுகம். சிறு வயதில் ஒரு கிராமங்களில் பாடி இன்றைக்கு உலகளவில் உலக தமிழர்களுக்கே பெருமையை தேடி தந்திருக்கக்கூடிய சபேசன் அவர்களோட பெற்றோர்களோட இன்றைக்கு சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் அம்மா அப்பா. வணக்கம். சபேசன் சின்ன வயதில் பாடத்தொடங்க நீங்கள் கேட்ட முதலாவது பாடல் என்ன? எடுத்த முதலாவது ஒரு பாடல் வந்து இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ அந்த பாடல் தான் முதல் சினிமா பாடல் எடுத்து அதை ஹை பிச் என்றபடியாக அவர் அந்த சின்ன பருவத்தில் எடுத்தது அவர் கொஞ்சம் கஷ்டம் போல இருந்தது. ஆனா அதுக்கு ஒரு சிலர் சொன்னாங்க உங்களுக்கு அந்த இது வராது, நீங்க அதை விடுங்கன்னு சொல்லி. அதுல எடுத்த ஒரு மனதில் ஏற்பட்ட ஒரு வரையாக்கம் தான் அவருக்கு பாட்டு படிக்கணும் என்ற ஒரு இதுக்குள்ள ஆளாயினார். அவர் எத்தனை சகோதரம் அவருக்கு? முதல் அக்கா ஒன்று இருக்குது, தங்கச்சி ஒன்று, தம்பி ஒன்று. இவர் ரெண்டாவது வீட்டுல. இவர் எப்படி வீட்டுல செல்ல பிள்ளையா அல்லது குடும்பத்தனமான ஆடா அல்லது பொறுப்பான ஒரு ஆடா? வீட்டு சின்ன பருவத்திலே கொஞ்சம் செல்லத்தனம் தான். பிறகு வளர்ந்து வந்தது பிறகு அமைதியான ஆள். ஆனா வீட்டு பொறுப்பு கொஞ்சம் அவருக்கு தெரியும். இவனுக்கு நல்ல குரல் இருக்கேன்னு வீட்டுல இருந்து முதலாவது கமெண்ட்ஸ் யார் சொல்லி? வீட்டுல இருந்து சொன்னா தாய் தான் சொன்னது. பிறகு அவர் அக்கா சொன்னது. தங்கச்சி நல்லா இருக்கிறேன் வாய்ஸ் அப்படி சொல்லி சொன்னேன். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன சொன்னா, அவரை கொண்டு வந்து அந்த பரமேஷ் டீச்சர் ஒரு ஆள் இருக்கு அவர் சங்கீதத்துல. அதை இவன் இதை பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா அவங்க கூட்டி கொண்டு போய் அந்த சங்கீத வகுப்புல கிளாஸ்ல சேர்த்து விட்டார். அதுல இருந்துதான் அவர் படிப்படியா முன்னேறி வந்தவர். எத்தனை வயசுல முதல் சங்கீதம் படிக்கிறது? ஆண்டஞ்சுக்கு முதலே கொஞ்சம் இனங்கண்டுட்டு எல்லாரும் குடும்பத்துல இனங்கண்டு அவனை கொண்டு சங்கீத வகுப்புல சேர்த்தது. அப்ப நினைச்சீங்களா அப்படி ஒரு பெரிய உங்களுக்கு பேர் வாங்கி தரக்கூடிய மாதிரியான ஒரு ஆளா வருவார்ன்றத? நான் மறந்தது சொல்ல என்ன சொன்னா, அவன் சாதக பலனி அவன் பிற்காலத்துல ஒரு சாதனை நிகழ்த்துவான்னு சொல்லித்தான் அந்த சாதக பலனை குறிப்பிட்டு சாதகத்துல இருக்கு. சாதகத்துல இருக்கு. நாங்க பித்தில வச்சு பாக்குறேன் எல்லாரும் சாதகத்துல. அப்ப நாங்க இப்படியே இந்த லெவலுக்கு ஒரு நாங்க எதிர்பார்க்கல. கல்வி காலம் அப்படி இருந்துச்சு. கல்வி காலம் வந்து ஓஎல் வரைக்கும் அவர் இங்கே படிச்சவர். இந்த விநாயகர் மகாவித்யாலயம். ஏஎல் வந்து திருக்கோயில் எம்எம் ஸ்கூல்ல படிச்சவர். அதுல இருந்து யூனியர்சிட்டி ஈடுபட்ட உடனே யூனியர்சிட்டி போனதுல இருந்து நான் என் பிள்ளைக்கு ஒரு 10 ரூபா நான் கொடுத்தது இல்லை. அவர் வந்து அந்த மியூசிக்ல போய் அந்த பேண்ட்ல போய் பாட்டு படிச்சு அதுல வார காசு எடுத்ததை அவர் யூனிவர்சிட்டி முடிச்சவர். அப்படி உங்களுக்கு செலவே வைக்க எங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல. ஆனா அவர் கடும் கஷ்டப்பட்டு தான் அந்த அந்த இரவையில கண்மொழிச்சு பாட்டு படிச்சு எடுக்கிற காசுல தான் அவர் கேம்பஸ் படிப்பவர், பல்கலைக்கழக படிப்பவர் நிறைவு செய்து. முதலாவது மேடை என்று சொல்றது இது வந்து எங்க நடந்தது? என்ன நிகழ்வுல? அந்த முதலாவது வந்து வீரமாளி கோயில் எங்க இருக்கிறது? அக்கரப்பத்துல. அதான் முதலாவது ஒரு சின்ன ஒரு இசை நிகழ்ச்சி ஒரு எந்த தலைமையில நடந்த ஒரு இசைக்குழுவில் முதலாவது பக்தி பாடம் ஒன்று பாடினார். பிறகு அவர் கொஞ்சம் படிப்படியா முன்னேறின உடனே நாங்க மைக் தூக்குறத விட்டுட்டேன். அவர் ஆட்டோமேட்டிக்கா அவர் அந்த அதுல இன்ட்ரெஸ்ட் அவருக்கு வந்துட்டு. இல்ல அதுக்கு முதல் நீங்க படிச்சு கொண்டு இருந்தீங்களா? அப்படியா? நான் பாட்டு படிக்கிறேன். நான் கோயில்கள்ல சும்மா நிகழ்ச்சிகள்ல வீட்டுகள்ல ஃபங்க்ஷன்ல அப்படி இது இருக்கு. வீட்டுல வேற யார் அம்மா என்ன கண் கலங்குது? மகன நினைச்ச கண் கலங்குறீங்க? சந்தோஷமா இருக்கா? பெருமையா இருக்கு? இனி கண் கலங்க தேவையில்லை தானே? எல்லாருக்குமே, உங்களுக்கு மட்டும் இல்லை, இப்ப எல்லாருக்குமே, தமிழர் எல்லாருக்குமே பெருமையா இருக்கு. அதை விட சொல்லப்போனா இப்போ கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டர் எங்களை யாழ்ப்பாணத்துல இருந்து இங்க வர வச்சது அந்த பெருமை தான். இசைப்பயணத்துல அவர் எடுத்து வச்சது எப்படி? ஆரம்பத்துல இங்க ஊருக்குள்ள சின்ன சின்ன இசைக்குழுவோட சேர்ந்து படிச்சவர். பிறகு ஜூட் சொல்லி மட்டக்களப்பிலேக்க அவர் தான் மெயின். அவர் தான் இவரை கூட்டி கொண்டே வச்சு இவருக்கு ப்ரோக்ராம் நிறைய கொடுத்து இவருக்கு கேம்பஸில் வைக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி அப்படி அவங்களோட வீட்டுல எல்லாம் தங்குறதுக்கு இடம் கொடுத்து எல்லாம் உதவி செஞ்சவர். ஜூட் எங்கட சொந்த வந்தம் இருந்தும் சொந்தக்காரர்கள் எவ்வளவோ மட்டக்களப்பில் எவ்வளவு சொந்த வந்தம் இருந்தும் ஒரு 5 நாள் 10 நாள் அப்படிதான் அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. அப்புறம் யாரை வர போறாங்க அப்படி சொல்லி தம்பியை போக சொல்லிடுறாங்க. அந்த டைம்ல நிற்கதியாகி நடு ரோட்ல 2 பிள்ளை
அப்படிப்பட்ட பிள்ளைய கூட்டி கொண்டு வந்து இந்த ஜூட்டன் கொண்டு வச்சு அவரை வீட்டுல இடம் கொடுத்து அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவருக்கு இந்த இசை இதுல ப்ரோக்ராம்கள்ல அவரை கலந்து உள்ள வச்சு அதுக்கு பேமெண்ட்ஸ் கொடுத்து அவர் கேம்பஸ் முடிக்கும் வரைக்கும் அந்த பிள்ளைதான் உதவி செய்ய ஒவ்வொரு ப்ரோக்ராம் பார்த்து ஆனா எனக்கு பாடி முடிய தொடர் கொள்ளுவார். ஆனா அவர் சொல்லிட்டார் சவேஷன் வின் பண்ணுவானா இல்ல இந்த மாட்டுக்கிறதுக்கு இடம் இல்லை. அவர் நல்ல ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு தான். ஆனா அவர் அந்த கீழ்ப்படிவு தான் அவரை இந்த நிலைக்கு கொண்டு அந்த எந்த ஒரு கெட்ட வழக்கமும் இல்ல, அனாவசியமான ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இல்ல, கீழ்ப்படிவு சரியானவன். யாரை கண்டாலும் அம்மா அண்ணன் தம்பி அப்படிதான் சொல்லிட்டு போவார். அப்படி ஒரு அந்த படிவு தான் அவரை இவ்வளவு உயரத்துக்கு கொண்டே விட்டுருக்கு. எங்கட டிஎஸ் கூட சொல்லுவார், ஜெயதீசன் சார் சொல்றவர். அவர் ஆரம்பத்திலே சபேஜன் ப்ரோக்ராம பார்த்து சொன்னவர், சபேஜன் இந்த கீழ்ப்படிவு அவன் ஒரு நாளைக்கு உச்சத்தில் கொண்டு வைக்க. இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? தொலைக்காட்சி பேர் அதாவது சீ தமிழுக்கு போகணும்ன்ற ஐடியா அப்படி வந்துச்சு. அது முதல் எப்ப வந்துச்சு? யாருக்கு அந்த எண்ணம் தோன்றுச்சு ஃபர்ஸ்டா? எங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. ஆனா அவனுக்குள்ளே ஒரு கற்பனையும் அவனுக்குள்ளே ஒரு ஆர்வமும் சீ தமிழுக்கு நம்ம போகணும், சீ தமிழ்ல பங்கேற்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுல போய் படிக்கணும்ன்றது அவருக்குள்ள ஏற்பட்டது. எங்கள்கிட்ட சொல்லாம தான் போனது. முதல் தடவை போனது அது நான் தான் கொண்டே வழி அனுப்பி வச்சேன். அப்ப அவர் அது ஃபெயிலியர் இருந்தோன்னா அப்ப இங்க வந்து கொஞ்சம் ஆள் கொஞ்சம் உடைஞ்சு போயிட்டார். மனநல வேலை உடைஞ்சி ஒரு இடம் பேசுறதில்ல, நல்ல கதைக்கிறதில்ல, மூவன்றல, வீட்டுக்குள்ள பூந்து கொண்டு இந்த நேரம் பிராக்டிஸ் தான். ஆனா அதை விடல, அவர் அந்த முயற்சியை விடல, பிராக்டிஸ் எடுத்து கொண்டிருப்பார். அப்புறம் அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தை போயிட்டு வரமான்னு சொன்னவரான் இந்தியாவுக்கு போனேன். சீத்தமிழ்ல இருந்து கோல் எடுத்து சொன்னது பிறகு எங்களுக்கு தெரியும் பாட்டு பண்ணிருக்கேன். யாழ்ப்பாணம் பண்ணிட்டு தான் நாங்க போயிருக்கிறேன். யாழ்ப்பாணம் தான் சாரங்கா பேண்டோட பாட்டு படிக்க போறோம்னு சொல்லி கொடுத்தாரு. அப்படியே போறாரு. சாரங்கா பேண்டோட கனகாலமா சாரங்கா பேண்டே நாங்க மறக்கல. அவங்க நிறைய ப்ரோக்ராம் சர்வீசனுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப சாரங்கா செல்ல பிள்ளைன்றா நான் சொல்லுவேன் சபேசனை. அப்படி ஒரு நிலைமை. அவங்க நல்ல நல்ல சானு, பானு, பாசன் இவங்க எல்லாம் அவங்களோட புள்ள மாதிரி தான். சபேசன் இங்கிருந்து போனா ஒரு மாதம் 2 மாதம் அங்க நின்றுதான் பாருங்க. எல்லாம் அவங்க கவனிக்கிறேன். அதே பெரிய பெருமை. பாசன் அம்மா நாங்க போன இடத்துல ஏர்போர்ட்டுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு சாப்பாடு வந்து நிக்க ரூம் தந்து சபேசன் ரூம் அவங்க காட்டினாங்க. இதான் உங்களோட மகண்ட ரூம் உண்டு. அப்புறம் எங்களை கார்ல ஏற்றி கொண்டு விசா எடுத்து டிக்கெட் எடுத்து எங்களை பலாலி ஏர்போர்ட்ல அனுப்பி போட்டு பார டைம்ல அவரே வந்து எங்களை பிக்கப் பண்ண. நான் கேள்வி கேட்டதுல இருந்து கண் கலங்கி கொண்டே இருக்கிறீங்க. இந்த மகன் இந்த வயிறு நிறைஞ்சி அவர் இன்னும் ஒரு தரம் அந்த வயிற்றுல இருக்கிற மாதிரி அப்படி ஒரு உணர்வு. அது கடும், எனக்கு சொல்லல அளவு சந்தோஷம். மகன் சரியான கஷ்டமான ஒரு பாதையில வந்துதான் அவர் தனியை நின்று ஜெயிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்காரு. இந்த ஆடுற முயற்சியும் இல்லாமத்தான் அவர் தனியத்தான் அவர் ஒருவர பங்களிப்பும் இல்லைன்ற மகனுக்கு. அவர கஷ்டம்தான், கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. அதுல வெற்றியும் இனி அவருக்கு ஒரு பொற்காலம் தான் சொல்லணும். இனி யாராலையும் சரிக்க முடியாத உயரத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. அவர் அங்க மேடையில இருந்து உங்களுக்கு ஒரு செய்தி என்ன சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. ஒரு செய்தி பாட்டுப்படி இதுதான் அவர வேலை. இவருக்கு வேலையும் கிடைக்காது, வேலை கிடைக்கல. மற்ற இவர பெச்சில் உள்ள எல்லா பிள்ளைகளும் மெரு பண்ணிட்டு இவர் இப்படியே திரிவாரு இதான் சொல்லி 2 மாதிரி தான் காய்ச்சி. அதைத்தான் அந்த பிள்ளை வந்து மேடையில இந்த பாட்டு முடிஞ்சோன்னு இந்த தாயை வச்சு சொன்னவர், நீ இப்ப போய் சொல்லம்மா உண்ட சொந்த பந்தங்கள்கிட்ட, நான் ஜெயிச்சிட்டேன், எனக்குன்ற ஒரு வாழ்க்கை வந்துருக்கு, நான் கல்யாணம் கட்டுவேன், நான் பிள்ளை விட்டு இது பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னவர். அந்த மேடையில வச்சு சொன்னவர். இந்த வெற்றி பயணத்துல உங்களோட பங்களிப்பு என்ற விஷயங்கள் எவ்வளவு தூரம் இதுல இருக்குது? இதனால அவருக்கு இப்ப அந்த இதுகளை சொல்லி கொடுத்து செய்யற அளவுக்கு இருந்தே தவிர பணத்தால உதவி செய்யற அளவுக்கு இல்ல. ஆனா அவரது தங்கச்சி அக்கா எல்லாம் இந்த பாட்டு செலக்ஷனு மற்றது வந்து அவர்கிட்ட வந்து அம்மா அவருக்கு தொழில் இல்லை அது இல்லைன்னு நான் எந்த ஒரு கஷ்டமும் படுத்தல. காசி அப்படி தாங்க மகன் நீங்க இப்படி சும்மா இருக்கீங்க உழைக்கல அப்படின்ற ஒரு கஷ்டமும் நான் கொடுக்கல. அவர் தெரியும் எனக்கு சும்மா வீட்டுல இருக்காரு, ஏதோ ஒரு நாளைக்கு அவரு அவர் செய்வாரு என்ற நம்பிக்கை. அது வரைக்கும் நான் என் மகனை கஷ்டமே படுத்தல. ஒரு நாளும் காசு கேட்கறது அப்படி என் மகனை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நானா ஷோவுக்கு போறாரு, பாடுறாரு, காசு கொண்டு வருவாரு, எனக்கும் தருவாரு, எனக்கு உதவிகள் எல்லாம் செய்வாரு, இவ்வளவு தருவாரு, திரும்ப போவாரு.
அந்த அளவுக்கு தான் நான் சொல்லுவேன். மகனை விட்டு கொடுக்க மாட்டேன் நான். ஆனா உங்களுக்கு மனதுக்கு நம்பிக்கை இருந்திருக்குமே அந்த நேரம். ஓ வெல்லுவாரு. ஓ அதனால நீங்க பேசாம இருப்பேன். பாதையில வெல்லுவாரு, ஏதோ பிள்ளைக்கு கிடைக்கும். இப்ப எப்படி கிடைச்சிருக்கு? எதிர்பார்த்த மாதிரி கிடைச்சிருக்கு, அதை விட பெருசா கிடைச்சிருக்கு. நாங்க எதிர்பார்க்கல. எப்படி அவ்வளவு தூரம் ஒரு இமாலய வெற்றின்னு சொல்லலாம். கடவுள் அனுக்கிரகம் முதலாவது, ரெண்டாவது மக்கள் ஆசீர்வாதம். நல்லவங்க 4 பேர் வாழ்க்கையினாலே காணும். அவ்வளவு மனம் உடைஞ்சப்போ அது உங்களோட கதைச்சிருக்கிறாரு. ஒரு சிலர் ஒன்று சொல்றத எல்லாம் சொல்ல மாட்டாரு, ஒன்று சொல்லுவாரு. ஆனா நான் அந்த நேரம் அவரை சொல்லுவேன், அது சரி வரும் எல்லாம். நீங்க உடைஞ்சு போக கூடாது, சரி வரும் என்று சொல்ல, என்னம்மா எனக்கு சரி வருது இல்லையே ஒன்றும் இப்படித்தான் சொல்லுவாரு. நான் அவரை சொல்லுவேன், இல்ல கொஞ்சம் பொறுங்க, சரி வரும், ஏதாவது ஒன்று கிடைக்கும் என்று சொல்லி அவரை சமாதானப்படுத்துறேன். நான் சொல்லுவேன். அவரை திரும்பியும் அடுத்த இது அந்த நேரம் திரும்ப அதை கதைச்சிட்டு இருப்பாரு, எனக்கு எந்த சரி வருது இல்லையம்மா சே அப்படி என்று கதைப்பாரு. அப்படி நான் திரும்பியும் அதை தான் சொல்லுவேன், சரி வரும், உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படி சொன்னா பிறகு அவர் திரும்ப மறந்துடுவாரு. சீதாமுழுக்கு வந்துட்டார், பாடகர் செலக்ட் ஆயிட்டு என்ற விஷயத்த உங்களுக்கு முதல்ல யார் சொன்னார்? அங்க இருந்து சீதாமலால கோல் எடுத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த நேரம் உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு எனக்கு. அதிர்ச்சி இருந்துச்சுன்னா அது நம்ப முடியாத நாங்க அழுதுதான், வேற எங்களுக்கு கதைக்க வரையும் இல்ல. சந்தோஷம் ஒரு பக்கம், கவலை, மகன் தனிய போனது, எதிர்பாராத என்ன செய்யறாரு, சாப்பாடு என்ன, அது என்ன, அதை பத்தி தான் யோசிச்சே தவிர வின் பண்ணிட்டாரு, நான் செலக்ட் ஆயிட்டாருன்னு சொன்னது அவங்க நேரடியா எங்களுக்கு சொன்னாங்க. அது வரைக்கும் சபை செஞ்சு சொல்லல உங்களுக்கு போன் பண்ணி இங்க வந்திருக்கிறேன். ஆனா சொல்லுவாரு, நான் யாழ்ப்பாணம் நிக்கணுமா, ஒரு மாசம் அப்படி போகும் நான் பாரத்துக்கு என்றுதான் சொன்னவரு. பிறந்த நாளுக்கு நான் பெறமாட்டேன், விட பிறந்த நாள் 50 பிறந்த நாள், பிறந்த நாளுக்கு பெறமாட்டேன், நீங்க பிறந்த நாளை கொண்டாடுங்க, எனக்கு முக்கியமான ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லி தான் போறேன். அப்படிதான் சொல்லி அந்த டைம்ல அவர் இந்தியாவில் அங்க செலக்ட் ஆகிறார். உங்களுக்கு பிறந்த நாள் பரிசா குடும்பத்துல அவர்ல அதிகமா பாசம் என்று சொன்னார். பாசம் என்று நான் அவர் ஆறுல அதிகம் ஈடுபாடு சொல்ல போனா தாயுடன் கடும் நெருக்கம். ஆனா சகோதரங்களோட எல்லாம் எந்த ஒரு முரண்பாடு சண்டைகள் எதுவும் இல்லை. அவங்க ஒரு கடும் ஒற்றுமை. அவங்க 4 பேரும் சகோதரங்கள். பாட்டு செலக்டர் இருந்து அக்காவும் தங்கச்சி தான் பாட்டு செலக்ட் பண்றவருக்கு. இந்த பாட்டு எடுத்தா நல்லா இருக்கு, இந்த பாட்டு எடுத்தா நல்லா இருக்கு, இப்படி நல்லா இருக்கு, அவங்க தான் செலக்ட் பண்ணி கொடுக்குறது. ஏதாவது புதுசா பாட்டுகளை தான் படிச்சுட்டா அந்த பாட்டை கொண்டு வந்து முதல் யார்கிட்ட பாட்டுக்கு அதை காட்டி கமெண்ட் கேட்கறது, அப்படி பக்கம் இருக்கு. சகோதரங்கள்ட்ட கொடுத்துதாங்க, முதலாவது சகோதரங்கள்ட்ட. நாங்களும் எங்களுக்கு பார்க்கணும் வேண்டா அப்ப வேண்டி பார்த்து சகோதரங்கள்லாம் பாட்டு செலக்ஷன் எல்லாம் பார்ப்பாங்க, எல்லாம் பார்த்து தான் கிடைச்சா நாங்க பார்ப்போம். உங்களுக்கு அப்படி ஏதாவது ஆசை இருக்கு அவர் போய் தென்னிந்திய சினிமாவில் ஒரு பாடகரா வரணும்? நிச்சயமா ஒரு வாய்ப்பு கிடைச்சா எங்களுக்கு சந்தோஷம். பிரவேசன் அம்மம்மா வந்திருக்கிறா, அவாவோடையும் நாங்கள் காய்ப்போம். பணம் பாட போவாரு, யோசிக்கிறது நாங்க இப்ப இந்தியாவுக்கு போவாரு. உங்களுக்கும் தெரியாது போனது? தெரியாதான் போனாரு. தெரியாம போய் இந்த இதுக்கு வந்து படிச்சதுல என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? முழங்கால் பாடினாரு, அதான் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எப்படி எனக்கு பிடிச்ச பாட்டு உங்களுக்கு எப்படி அதையும் பிடிச்சிருக்கு? எனக்கு கடுமையா பிடிச்ச பாட்டா வந்தோடனே என்ன திட்டம் வச்சுக்கிறீங்க? கல்யாணம் பொண்ணெல்லாம் ரெடியா? எல்லாம் பார்த்தாச்சு. எப்ப திருமணம்? திருமணம் தான் எல்லாம் ரெடி. அவருக்கு எல்லாம் படம் எல்லாம் காட்டியாச்சு. அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்க பாத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்து ஓகே பண்ணிட்டாரு. இப்ப எல்லாம் ஓகே பண்ணியாச்சு. சரி, மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. இது ஒரு புது செய்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ விருப்பத்துக்கு வர நாங்க போக மாட்டோம், எங்கட விருப்பத்துக்கு வர அவர் போக மாட்டேன். அப்ப எப்ப மட்டும் வைகாசிக்கு செய்ய முடியும்னு நினைக்கிறேன். அடுத்த வைகாசிக்கு நல்ல விஷயம், வாழ்த்துக்கள்.